ஹாய் 1.5 வயசு கதிர்குட்டிக்கு போடுற வேக்சினேஷன் நேத்து தாங்க அந்த டேட்டு. ஸோ போய் போட்டுட்டு வந்தோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 1 வீக் உடம்பு சரியில்லைன்றதால ஒரு வாரம் டிலேவா போனேன். ஆனா இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 16 மந்த்ஸ்லேருந்து 24 மந்த்ஸ்க்குள்ள எப்போ வேணாலும் போடலாம். குட்டி பையனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ரொம்ப குஷியா சிரிச்சுட்டே வந்தாரு. போகும்போது தாண்டா உனக்கு பெயின் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 3 இன்ஜெக்ஷன் 1 டிராப்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் போட்ட இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து அவ்வளவா அடம் பிடிக்கல. இந்த தடவை வந்து போடவே விடல நர்ஸ. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல தான் வேக்சின் போட்டுட்டு இருக்கேன். 6th மந்த் வேக்சின் மட்டும் கவர்மெண்ட்ல போட மாட்டாங்க. அது பிரைவேட்ல போடணும்னு நினைக்கிறேன். அதை நான் தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். போடுறவங்க போட்டுக்கலாம். அப்புறமா இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பெயின் அவ்வளவா தெரியாது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த எஃபெக்டே அவனுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு வீட்டில் லஞ்ச் வந்து நான் தயிர் சாதம் சிம்பிளாக பண்ணிட்டேங்க. கொடுத்து அனுப்பிச்சாச்சு. பேரஸ்டமல் சிரப் வந்து போனவொடனே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 30 ml. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர்குட்டி வந்து சிரப் ஜாலியாக குடிப்பான். இப்பெல்லாம் நல்லா எல்லாமே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. குடிக்கவே இல்லை. ரொம்ப வற்புறுத்தி தான் குடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டாரு சார். தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் வந்து அவனால் நடக்கவே முடியல. அந்த காலில் போட்ட இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஐஸ் பேக் கொடுத்து தான் படுக்க வச்சேன். அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அதான் நேற்று தான் எழுந்து நடக்கவே இல்லை. படுத்தே தான் இருந்தான். தொட்டாலே அழுதான். நைட் ஃபுல்லா கத்திட்டு தான் இருந்தான். எப்பயுமே வீடு ஃபுல்லா வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பாரு சார். நேற்று ஃபுல் டே பயங்கர ரெஸ்ட் தாங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு காலைல எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அவனே நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி தாங்க வேக்சினேஷன் டே போச்சு. தேங்க்யூ.